இளைஞர் ஒருவரை வெட்டி கொலை செய்ய கத்தியுடன் வந்த கும்பலை தனி ஒரு ஆளாக நின்று தடுத்து நிறுத்திய காவலரின் வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. அங்கு நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த காணொளியில். புதுச்சேரி உழவர்கரை டைமண்ட் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரூபின். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சஞ்சய்க்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் ரூபின் தனது நண்பர்களுடன் பேசிக் கொண்டிருந்த போது ரூபினின் உறவினர்களான அஸ்வின், சஞ்சய், பாலமுருகன், பிரசன்னா, தனுஷ் ஆகிய 5 பேர் கொண்ட கும்பல் தாங்கள் மறைத்து வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களை கொண்டு ரூபின் மீது கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது அந்த வழியாக பணி முடிந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த முத்தியால்பேட்டை காவல் நிலைய காவலர் மனோஜ் கொலைவெறி தாக்குதலில் ஈடுபட்ட கும்பலிடம் இருந்து கத்தியை பிடுங்கி தடுத்து நிறுத்தியுள்ளார். பின்னர் காவலரை கண்டதும் அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தனர். இது குறித்து காவலர் மனோஜ் அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தப்பி ஓடிய 5 பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பலிடமிருந்து இளைஞரை தனி ஒரு ஆளாக நின்று காப்பாற்றும் காவலரின் வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது.